91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். விஜய் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட அந்த தலைவா படம் வந்த சமயங்களில் கூட அதிமுக ஜெயலலிதா இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததா இயல்புலேயே விஜய்க்கு எதிரான நிலையில தானே அதிமுக தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பிறப்பு நோக்கம் என்பதே திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பை எவர் ஒருவர் வலுவாக செய்கிறாரோ அவர் பக்கம் அதிமுக தொண்டர்களுடைய கவனம் ஈர்க்கப்படும் என்பது திரு விஜய் அவர்களுடைய அரசியலே மாதத்திற்கு ஒரு முறை அரசியலுக்கு கால் ஷீட் கொடுக்கக்கூடிய அரசியலை தான் கடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு கட்சியும் நீங்க சாதாரணமா தூக்கி போடுறதுக்கு சினிமா இருக்கு. ஒரு பாடலில் முதலமைச்சராவதோ ஒரு பாடலில் தொழிலதிபராவதோ அல்லது திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றினார். அவர் தன்னுடைய நம்பகத்தன்மை எழுது அண்ணாமலையுடைய உழைப்பு அந்த கட்சிக்கு ஒரு முளைத்தலை கொடுத்தது. முளை விட்டு துளித்து வளர்ந்தது. இப்பொழுது மீண்டும் அதே இடத்துக்கு போய் பாஜகவில் ஒரு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை உருவாக்கினால் அந்த தென் மாவட்ட வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தி விடலாம் என்று பாஜக விரும்புகிறது, ஆசைப்படுகிறது, கனவு காண்கிறது. அனைத்து இந்திய அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் என்றைக்கும் அது முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தையும் தக்கவிட்டது. ஒண்ணுல இருப்பேன், இல்லைன்னா ரெண்டுக்கு வருவேன். எடப்பாடியின் தலைமையை வைத்துக் கொண்டு அதிமுக வெற்றி பெறும். எல்லா கட்சியிலையும் அடுத்த தலைமுறை அரசியல் தொடங்கிருச்சு. திமுகவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்கள் எல்லாம் பல பக்கமாக இருக்கிறார்கள். இமான் ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், பாஜக அதிமுக ஒரு பக்கம். இதைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு வன்னியர் கவுண்டர் கூட்டமைப்பு போல இருக்கிறது. தென் மாவட்டத்தில் மக்களிடம் 200 நாட்களில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போவது தெரியும். ஆனால் களமும் சூழலும் மிக சாதகமாக இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட நமது அம்மா நமது எம்ஜிஆர் நாளிதழ்களோட முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட அரசியல் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுறது விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். நிறைய பேர் இப்போ கட்சியில் புதுசாகவும் இணைச்சிருக்கிறாரு. எக்ஸ் எம்எல்ஏஸ், எக்ஸ் ஐஆர்எஸ் ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ நீங்களும் அவரோட கட்சியில் இணைகிறதா பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னும் அப்படி எந்த செய்தி வழி வரலையா அதிகாரப்பூர்வமாக? என்ன நடந்துகிட்டு இருக்குது? சேர்றீங்களா? விஜய் பற்றி உங்களோட என்ன? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாடு மற்றும் அவர்கள் முன்னெடுத்த அந்த கொள்கைகள், அந்த மாநாட்டை நடத்திய விதம், இவையெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலிலே ஒரு மாற்று சக்தி என்பது வருவது என்பது வரவேற்கக்கூடியது அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் ஆதரித்தேன், ஆதரித்து எழுதினேன். அந்த அடிப்படையில் நான் அங்கே இணைகிறேன் என்ற ஒரு கருத்து உருவானது. என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட மாநாடு பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு பெரும் இளைஞர் சக்தி தன்னிடம் இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அடுத்து கொள்கைகளில் எந்த கொள்கைகளிலும் விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் என் கொள்கை இதுதான் என்பதை மாநாட்டினுடைய தொடக்கத்திலேயே மக்களிடம் முன்வைத்த விதம், இவையெல்லாம் எனக்கு பிடித்தது. சரியாகத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் நான் அவருடைய அரசியலை வரவேற்றேன். புதிதாக முளைக்க ஆசைப்படுகிற ஒரு செடியின் மீது வெந்நீரை ஊற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, வரவேற்பமே. அது குறித்தான பதிவுகளை நான் என்னுடைய வலைதளங்களில் பதிவு செய்த போது உடனே நான் அங்கே இணைகிறேன் என்ற ஒரு கருத்து உருவானது. ஒரு கச்சேரி நல்லா இருக்கு, ரசித்து பாராட்டுறோம், கைத்தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். அதுக்காக நம்ம மேடையில் ஏறி போய் உட்காந்து அங்கே வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதுபோல் நான் என்னை பொறுத்தவரை விஜயினுடைய அரசியல் தொடக்கம் எனக்கு பிடித்திருந்தது, பாராட்டினேன். அவர் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இப்போது நானும் பார்த்தேன், நீங்கள் சொன்னீங்கல்ல அவரை பற்றி எழுதுனேன் நிறைய அப்படின்னு. நானும் ட்விட்டரில் பார்த்துருக்கேன். ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளாக விஜயை பற்றி எந்த பதிவுமே பெருசாக இடம்பெறலை. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன்னா நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் நீங்கள் இணைகிறதா இருந்ததாகவும், ஆனால் சில விஷயங்கள் சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துச்சு. அதெல்லாம் உண்மையாக? பேச்சுவார்த்தையெல்லாம் உண்மையாக போச்சா? அந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி நான் எழுதும்போது ஒரு தலைமையும் ஒரு தலைமுறையும் அரசியலுக்கு வருகிறது, இதுதான் 2026 தீர்மானிக்க போகிறதுன்ற ஒரு பதிவை நான் போட்டேன். அதற்கு பிறகு விஜய் சம்பாதிக்க வரவில்லை, சம்பாதித்து முடித்து விட்டு வருகிறார். எனவே அவர் மக்கள் பணத்தை
கையில் எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்காது. ஒரு நேர்மையான அரசியல் இருக்கும் என்று நான் பதிவிட்டேன். இப்படி தொடர்ந்து நான் எழுதிய எழுத்துக்கள், நான் அங்கே இணைய போறேன்ற ஒரு கருத்து உருவானது. அது குறித்து அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில நிர்வாகிகள், சில தம்பிங்கெல்லாம் ரொம்ப பேர் பேசினாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன். அதாவது அந்த இயக்கத்தினுடைய தொடக்கமும் இயக்கத்தினுடைய துவக்கமும் எனக்கு பிடித்திருக்கிறது, வாழ்த்துகிறேன். அதில் இணைய வேண்டுமா என்கின்ற அளவுக்கு இப்பொழுது முடிவெடுப்பதற்கு, ஏன்னா அப்படி முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது. நாம் ஒரு இயக்கத்தை நமக்கு பிடித்திருந்தால் கூட அந்த இயக்கத்தினுடைய போக்கு, அந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், இதையெல்லாம் பார்த்து தான் நமக்கு ஒரு ஆசை வரலாம். நான் சொல்றது காரணம். அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்கம் எனக்கு பிடித்திருக்கிறது. அது எப்படி நகரப் போகிறது, அது எதை முன்னெடுக்கப் போகிறது, அவங்களுடைய தேர்தல் இலக்குகள் என்னவாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். பொறுமையாக காத்திருக்கிறேன். அவங்களோட அரசியல் போக்கு சரியா இருந்தா இணைவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? இல்லை, அப்படி சொல்லலை. நான் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரவும் பகலும் 21 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உரை ஆசிரியராக, அவர்களுடைய நாளிதழுக்கு ஆசிரியராக, அதற்கு பிறகு நமதம்மா நாளேட்டினுடைய ஆசிரியராக, ஜெயா டிவியில் நான் பொலிட்டிக்கல் அட்வைசராக, சங்கே முழுங்குன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. 98 2004 வரை அரசியல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய வேலையை அப்போ நான் பண்ணேன். ரவி பர்னாட் ஒன்று பண்ணுவார், நான் ஒன்று பண்ணுவேன், சுதாகன் ஒன்று பண்ணுவேன். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாதையில் என் ஆயுளில் 21 வருடங்களை செலவழித்த நான், புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கம் ஒன்றுபட்டு மிக சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற போது, கற்பனைகள் கூட யோசிக்காமல் இந்த இயக்கம் சிதறியது, உடைந்தது, அதிகாரத்தை இழந்தது, ஆட்சியில் இல்லாத காலத்தில் இன்னொரு பிளவை சந்தித்தது. இப்பொழுது அந்த வருத்தத்தில் ஜனநாயகத்திற்கு மாறாக எடப்பாடி முன்னெடுத்த அரசியல் அபகரிப்பை எதிர்த்து நான் குரல் கொடுத்தேன். அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு நான் அங்கிருந்து நானே விலகி கொண்டேன். இப்பொழுது நான் அரசியலிலே ஒரு பார்வையாளர் மாடத்தில் வந்திருக்கக்கூடியவனாகத்தான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த இயக்கத்தின் மீது அங்கே இணையணும் இங்கே இணையணும் அந்த பற்றுகள்லாம் இல்லை. எப்படியாவது என் கட்சி ஒன்றாகி விடாதா, பழைய நிலைக்கு பழைய பொலிவுக்கு வந்து விடாதா? ஒரு மிடுக்கோடு இருந்த அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம், 53 வயது பொன்விழா கண்ட ஒரு இயக்கம், 31 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு கட்சி மீண்டும் தன்னை சரி செய்து கொண்டு சரியாகி விடாதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் இருக்கிறேன். அது நடக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் இப்பொழுது ஒரு விரக்தி நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால முடிவெடுக்கக்கூடிய நிர்பந்தமும் வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் எமக்கு தொழிலாகிவிட்டது. மக்களிடம் பெயர் வாங்க வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பது நமது ஆசையாக இருக்கிறது. அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது எந்த இடம் சரியாக இருக்கும், எந்த தளம் நமக்கு சரியாக இருக்கும், நம்ம என்ன ஓட்டத்திற்கு நாம் எங்கே நாம் பயன்படுவோம், இதையெல்லாம் யோசித்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன். அதனால யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்கிறீங்க, நீங்கள் அதிமுகவில் பெரிய அனுபவம் இருக்கக்கூடியவர், அதிமுக மீண்டும் பழைய மாதிரி வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவை அதிகமாக விமர்சிக்கிறாரு, பாஜகவை அதுக்கு அடுத்த நிலையில் விமர்சிக்கிறாரு. ஆனால் அதிமுக மேலே கையை வைக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதிமுக தான் 10 ஆண்டுகள் ஆட்சியிலேருந்து அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பற்றின விமர்சனங்களை விஜய் முன்வைக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு கூட்டணி கணக்குகள் இருக்கிறதா பேசுகிறாங்க. இல்லை, அது கூட்டணி கணக்குன்னு எடுக்காமல் இப்படி எடுத்துங்களேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது ஒரு தலைமைத்துவம் ஈர்ப்பற்ற ஒரு தலைமையால் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நிலையில் ஒரு மிக பெரும் தொண்டர் கூட்டத்தை, மிக பெரும் மக்கள் சக்தியை, வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை தன்வசப்படுத்த வேண்டும் என்கிற திட்டம் இருக்கலாம் அல்லவா? ஏன் விமர்சிக்கணும்? அந்த இயக்கத்தை ஈர்க்கிற விதத்தில் அந்த தொண்டர்களை தன்வசப்படுத்துகிற முயற்சியில் திரு விஜய் ஈடுபட்டு இருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எடப்பாடிங்கிறது ஒரு வரம். எடப்பாடியினுடைய தலைமை வந்ததுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க. ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக புரட்சி தலைவி அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுக்கு எவ்வளவு பதற்றம் இருக்கும். இன்னைக்கு திமுக எதிர்த்து எங்கேயாவது பெரிய போராட்டங்கள், ஸ்தம்பிக்கிற வைக்கிற மாதிரி போராட்டம், புரட்சி தலைவி அம்மா கொங்கு தமிழ் பேசும் கோவையில், பொன்மொழி திடல் திருச்சியில், மொழிக்கொரு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரையில், அப்படி அரசியலை ஒரு நாளே கூட்டத்துல தட்பவெப்பநிலை அப்படி மாத்தினாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த ஒரு ஆளுமை மிக்க தலைமை அண்ணா திமுகவுக்கு இல்லை. எடப்பாடியின் தலைமை ஏற்கப்படவில்லை. 10 தேர்தலில் தோத்ததுக்கு பிறகு கூட எனக்கு வருத்தமெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மேலதான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாவே இவங்க லைசன்ஸை சீஸ் பண்ணுவாங்க. எடப்பாடி 10 ஆக்சிடென்ட், 10 இடத்துல அதிமுக ஒன்று கவுத்துல இருக்கு. ஆனாலும் அவரே அந்த வண்டியை ஓட்டுட்டோம் அப்படின்ற நிலையை அங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் 2ஆம் நிலை தலைவர்களும் எடுக்கிறார் என்று சொன்னால், இப்ப என்ன நினைக்கலாம் தமிழக வெற்றி கழகம்? அதிமுக எடப்பாடியின் தலைமையை கொண்டு எதிர்காலத்தில் வெற்றி நடை போடுவதற்கு சாத்தியமில்லை. ஒரு மிகப்பெரும் வாக்கு வங்கி இருக்கிறது, மிகப்பெரும் தொண்டர்கள் இருக்கிறார்கள்.
அனைத்திந்திய அதிமுக என்று சொன்னால் இப்ப திமுக ஒரு சித்தாந்த கட்சி, அதிமுக ஒரு ஸ்டார் வேல்யூ கட்சி. சித்தாந்த இயக்கம் என்று சொன்னால் அது ஆலமரம், ஸ்டார் வேல்யூ கட்சின்னு சொன்னா அது வாழைமரம். வேமா காய்க்கும், வேமா பூக்கும், வேமா முடிக்கும். லட்சியங்களில் கொள்கைகளில் கடந்து நட்சத்திர அந்தஸ்து தான் அதிமுகவினுடைய இயல்பையும் வெற்றியையும் தீர்மானிக்கிற போது எடப்பாடி அந்த இடத்திற்கு பொருத்தமாக இல்லை. அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் விஜய் வர்றார் களத்துக்கு. அவர் என்ன நினைக்கலாம், அனைத்திந்திய அதிமுகவினுடைய வாக்கு வங்கியையும் அதன் தொண்டர்களையும் தன்வசப்படுத்துவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்க முயற்சிக்கலாம். அப்படி இருக்கிற போது ஏன் அவனை திட்டணும்? இல்லை, இது இயல்பிலேயே எப்படி சாத்தியம்னு கேட்குறேன். என்னன்னா, விஜய் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட அந்த தலைவா படம் வந்த சமயங்களில் கூட அதிமுக, ஜெயலலிதா இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததா, நிறைய பிரச்சனைகள் 2 பேருக்கு இடையில இருந்ததா நம்ம பார்த்துருக்கோம். கொடநாட்டில் போய் அவர் வெயிட் பண்ணி இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் இந்த சர்க்கார் படம் வந்த சமயத்தில் ஜெயலலிதா விமர்சித்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த விஜயோட பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இயல்பிலேயே விஜய்க்கு எதிரான நிலையில தானே அதிமுக தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க. பிரச்சனைகள் இல்லை, ஒரே கொள்கையில் அல்லது ஒரே முடிவுகளில் அல்லது ஒரே நிலைப்பாட்டில் எல்லோரும் உயிர் வாழ முடியாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும். இப்ப என்ன நினைக்கலாம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜய் உக்கிரமாக எதிர்த்தால் அவரை அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள். அனைத்திந்திய அதிமுகவினுடைய பிறப்பு நோக்கம் என்பதே திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பை எவர் ஒருவர் வலுவாக செய்கிறாரோ அவர் பக்கம் அதிமுக தொண்டர்களுடைய கவனம் ஈர்க்கப்படும் என்பது அரசியலிலே நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப தேமுதிகவுக்கு நீங்க எடுத்து பாருங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கின போது திமுக ஒருத்தர் கூட போல. ஆனால் அதிமுகவிலிருந்து அண்ணா காலத்து அரசியல்வாதியா இருந்த பண்ருட்டியார் போனார். அம்மாவினுடைய அமைச்சரவையில கல்வித்துறை அமைச்சராக இருந்த, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருகாபுரி பொன்னுச்சாமி போனார். அம்மாவினுடைய 91 அமைச்சரவையில அந்த முதல் அமைச்சரவையில விவசாயத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் போனார். ஆஸ்டின் போனார். நான் கூட போனேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை உக்கிரமாக விஜயகாந்த் கேப்டன் மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக போது அவர் கண் சிவந்த போது அம்மா இருக்கிற போதே அதிமுகவிலிருந்து தேமுதிகவுக்கு ஆட்கள் போனாங்க. இப்ப அம்மா இல்லை. அதிமுக தொடர்ந்து தோத்துட்டு இருக்கு. திமுகவிடம் தொடர்ந்து அதிமுக தோற்பதை பார்த்து பார்த்து புழுங்கி போய் கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் திமுகவை வீழ்த்துகிற சக்தி விஜய் என்று நினைத்தால், அந்த இடத்தை நான் தான் அதுக்கு உரியவன் என்பதை விஜய் உறுதிப்படுத்தினார், தொண்டர்கள் நகரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ அதிமுக தொண்டர்களை சுவீகரிக்கிறதுக்காக தான் விஜய் அதிமுக விமர்சித்து பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தொண்டர்கள் விஜய் பக்கமாக நகர்றாருன்னு வச்சுப்போமே, அதுக்கு முதற்கட்டமாக பார்த்தோன்னா நிர்வாகிகள் யாராச்சும் விஜய் பக்கமாக வந்திருக்கணும். இல்லை முன்னாள் பதவியில் இருந்தாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது விஜய் பக்கமாக வந்திருக்கணும். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகிருச்சு. அப்படி சொல்லிக்கிற மாதிரி யாரும் விஜய் பக்கமாக வரலையே. சமீபத்தில் ஒரு 6 பேர் இணைஞ்சாங்க. அந்த 6 பேருமே கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலேயே ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருந்தவங்க தான். பெரிய செல்வாக்கு படைச்சவங்க யாரும் இல்லை. இந்த 1.5 ஆண்டுகளில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, திரு விஜய் அவர்களுடைய அரசியலே மாதத்திற்கு ஒரு முறை அரசியலுக்கு கால் ஷீட் கொடுக்கக்கூடிய அரசியலை தான் கடந்துட்டு இருக்கு. அவர் இன்னும் தன்னை அரசியல் முழுமைப்படுத்திக் கொள்ளல. அவர் களத்திற்கு நான் இதைத்தான் சொன்னேன். அவர் தமிழகம் முழுவதும் சுற்றி மக்களை சந்தித்து மக்களிடம் ஏற்படக்கூடிய பேர் எழுச்சி அது அரசியல்வாதிகளிடம் ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடும். மாற்று முகாம் தேடக்கூடியவர்கள், அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் அல்லல்படுபவர்கள், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நினைப்பவர்கள், அல்லது அதிமுக இப்படி இருக்கே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாற்று சக்தியாக யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுது நகர்வார்கள் என்று சொன்னால், விஜயனுடைய அரசியல் நம்பிக்கையை தர வேண்டும். அவர் இன்னும் முழுமையாவே வரலையே. எனக்கு தெரிய அரங்க அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. அரங்க கூட்டங்கள் நடக்குது. அது கூட மாதத்திற்கு 1-2 நடந்துட்டு இருக்கு. அதே மாவட்ட செயலாளர்கள், அதே நிர்வாகிகள், அதே கூட்டம் என்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தவிர அவர் பொதுவெளிக்கு மக்களை சந்தித்து மக்களிடம் அவர் தன்னுடைய அரசியலை முன்வைத்து அதற்கு மக்களிடம் எழக்கூடிய எழுச்சியை பொறுத்து அந்த இயக்கத்தில் சேரக்கூடியவருடைய கணக்குகள் கூடலாம். அது இப்போது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இந்த வாகனம் பத்திரமாக ஊர்வை சேரும் என்று நினைத்தால் தானே ஏறுவான். அவனுக்கு அந்த நம்பிக்கை வரணும்ல. எல்லோருக்குமே விஜயனுடைய அரசியல் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. விமர்சிக்கப்பட முடியாது. அவரே ஆட்சியிலே இருந்தார். ஒரு சிறந்த ஒரு உச்சபட்ச நடிகர். அரசியலுக்கு வந்திருக்காரு, வெற்றி பெறுவார், ஒரு வாய்ப்பு இருக்கு. அம்மாலாம் இல்லை, அதிமுக விட இவர் பெருசா வந்துருவார் கூட அப்படின்ற முணுமுணுப்புகளும் விமர்சனங்களும் வரவேற்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதனை அரசியல் அறுவடையாக மாற்றுவதற்கு விஜய் இன்னும் முழுமையாக தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. மக்கள் விஜயை தேடுகிறார்களே தவிர விஜய் மக்களை இன்னும் நாடவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. அப்படி ஒரு மக்களை நாடுகிற போது ஒரு பேரெழுச்சி உருவானால் இணைப்பு விழாக்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அவருமே நீங்கள் ஸ்டார் வேலி அப்படின்னு சொன்னீங்க. அவர் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத தாண்டி தன்னை ஒரு எம்ஜிஆர் கூடயும் ஒரு அண்ணா கூடயும்
ஒரு விஜயகாந்த் மாதிரியும் அப்படி தான் வந்து பொருத்தி பார்த்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் எடுபடுன்னு நினைக்கிறீங்க? அது சரியான ஒரு அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்க? நான் எம்ஜிஆர் போல வரணும், பேரறிஞர் அண்ணா போல வரணும்னு ஆசைப்படுறதுல தவறில்லை. இப்போ 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுக்கு பிறகு திராவிட நலச்சங்கம், அதுக்கு பிறகு 1929 திராவிடர் கழகம், அதுக்கு பிறகு 1949 திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு பிறகு பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸை 67 அண்ணா வீழ்த்துறாரு. 51 வருட போராட்டம். இரவெல்லாம் கைவிளக்கு ஏந்தி கொண்டு ஊர் ஊரா போய், உட்கட்டமைப்புகள் இல்லை, சாலைகள் இல்லை, மண் சாலைகள், மின்சாரம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் திராவிட இயக்கத்தை, அந்த திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தேரோட்டத்திற்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு அவர் உழைத்த உழைப்பு 51 வருஷம் போராடினார். போராடி 1.5 வருஷம் முதலமைச்சர். 51 வருட போராட்டத்திற்கு கிடைத்த பலன் 1.5 வருஷம் முதலமைச்சர். இரவெல்லாம் கூட்டம் பேசுவதற்கு முழிக்க வேண்டும் என்பதற்காக பொடி போட்டு புற்றுநோயை பரிசாக பெற்றவர். அப்படிப்பட்ட அண்ணாவின் உழைப்பு அசாத்தியமானது. அதுபோல புரட்சி தலைவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தொடக்கம் காங்கிரஸாக இருந்தாலும் பெரியார் வழியில், அண்ணாவின் வழியில் உள்ளே வந்து திராவிட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா 53 திமுகவில் இணைகிறார். 72 தனி கட்சி தொடங்குகிறார். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் தனது உழைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அடிப்படை காரணங்களில் ஒருவராக எம்ஜிஆர் இருந்தார். ஆக எம்ஜிஆர் போல, அண்ணா போல நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதிலே தவறு கிடையாது. அவர்களை ஒரு ஐக்கானா, அவர்களுடைய இலக்காக வைத்துக் கொண்டு நான் இவர் போல வரணும்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் போல உழைக்கணும். ஏன்னா அவர்கள் போல இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், அண்ணாவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. நாவலர், நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்ட நாவலர், புரட்சி நடிகர் என்று அறியப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், நாஞ்சில் மனோகரன், கவியரசு கண்ணதாசன், அன்பில் தர்மலிங்கம், நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒவ்வொருவரும் பன்முக திறமை கொண்ட பல ஆற்றலாளர்களை எல்லாம் ஓரிடத்தில் வைத்து அவர்களை சரியான விதத்தில் பயன்படுத்தினார். 75 வருஷம் ஒரு கட்சி வியாபித்து நிக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். 53 வருடங்கள், அது 50 வருஷம் கடந்து அதுல 31 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த 2 கட்சியும் நீங்க சாதாரணமா தூக்கி போடுறதுக்கு இது சினிமா இல்லவே. ஒரு பாடலில் முதலமைச்சராவதோ, ஒரு பாடலில் தொழிலதிபராவதோ, அல்லது ஒரு பாடலில் ஒரு கதாநாயகனாவதோ கனவு உலகத்துல, குறிப்பாக நிழல் உலகத்துல, சினிமாவில் சாத்தியம். நிஜ உலகம் என்று சொல்லுகிற போது மிக கடும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு திரு விஜய் அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் அண்ணாவோட எம்ஜிஆரோட எவ்வளோ பெரிய நபர்கள், ஆளுமைகள் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ விஜயோட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசியலோட தொடக்கத்திலே பார்த்தோன்னா ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் தேர்தல் ஆலோசகராக இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா, அவரும் தேர்தல்கள் சம்மந்தமாக வேலை பார்த்து திமுக விசிகேன்னு இருந்து வந்தவர். இப்போ ஒரு IRS போய் சேர்ந்திருக்கிறாரு. எல்லாருமே விஜயோட இது அப்படிங்கிறது அந்த தேர்தல் சார்ந்ததாக தானே இருக்குது. இப்போ அண்ணாவோ எம்ஜிஆரோ நிறைய அரசியல் பண்ணாங்க, நிறைய களத்தில் இருந்தாங்க. பட் அப்படிங்கிறது இல்லாமல் வெறும் அந்த தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி தேர்தலுக்கான வியூகங்களை மட்டுமே வகுக்கக்கூடிய ஒரு நவீன ஒரு கார்ப்பரேட் அரசியல் மாதிரி தானே விஜய் பண்ணி. அதற்கு காரணம், இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலம் தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்படுகிறது. அப்போ தேர்தலை மையப்படுத்தித்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகுது. இப்போ நீங்கள் திமுக அப்படி தொடங்கலை. அது ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்தி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று வடபுலத்து அரசியலுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம் தான் அது. அது அப்படி அரசியல் இயக்கமாக மாறுது. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கி கலைஞர் எதிர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு புரட்சித் தலைவர் 72 போராடி 5 வருஷத்துல 77 ஆட்சிக்கு வர. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல் இருக்கிறது. அந்த கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை தன்வசப்படுத்துவதற்கான இயக்கமாகத்தான் தன்னை முன்னிறுத்துகிறது. அப்படி இருக்கிற போது தேர்தலை ஒட்டித்தான் அந்த இயக்கத்தில் இணைவர்கள் கூட எதிர்பார்த்து தான் போவான். ஒரு வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்குமா, வெற்றி பெறுமா, வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் உண்டா. ஆக கொள்கைகளை வலியுறுத்துவது, கொள்கைகளை முன்னிறுத்துவது என்பதை கடந்து தேர்தல் அப்படின்றத நோக்கித்தான் இப்ப வந்ததுலேருந்து பாருங்க, எங்கே கூட்டணி, யாரோடு கூட்டணி, கூட்டணி உண்டா இல்லையா, இவர்கள் தலைமையில் கூட்டணியா, ஆட்சியில் பங்கென்று சொல்கிறார்களே, கட்சிக்கு ஆள்கள் வருவார்களா, ஆட்சியில் பங்கென்று சொன்னதுக்கு பிறகு இன்னொரு ஒரு கட்சியோட வரல. அப்போ அதுல என்ன குறை? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று ஒரு இயக்கம் தன்னுடைய தொடக்கத்திலேயே பிரகடனம் செய்த வரலாறு தமிழக வெற்றி கழகத்திற்கு தான். ஆனால் பெரிய இயக்கங்கள் போனதா தெரியல. அதற்கு பிறகு அந்த கட்சியில அரசியல்வாதிகள், அறிந்தவர்கள், இப்போ தேமுதிகவில் இணைந்தது போல பன்ருட்டியார் போல பெரிய ஆட்கள் ஏன் போகல? இது எல்லாமே
திரு விஜய் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும், யோசிக்கணும், இதையெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சு இதையெல்லாம் சரி செய்கிற போது அது நிச்சயமாக தேர்தலை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டணி செட் ஆகிட்ட மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி ரொம்பவே வலுவா இருக்குது. அதிமுகவும் பாஜகவோட சேர்ந்துட்டு பாமக உள்ள கொண்டு வர முயற்சியில் இருக்கிறாங்க. தேமுதிகவும் உள்ள வர பிரயத்தனத்துல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ விஜய் வந்து தனித்து விடப்படுறாரோ? ஏன்னா கூட்டணின்னு பேசினாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்லாம் பேசினாரு. ஆனா விஜயை நம்பி யாரும் வந்தா மாதிரி இல்லையே. என்னை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய பல சவால்கள் காத்திருக்கு. முதல்ல விஜய் கட்சி மீது அழுத்தப்படுகிற அந்த கலர் ஒரு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறது. இவர் பிஜேபி பின்னணியில் வருகிறார். ஏன்னா எந்த ரூபத்திலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கொடூர வெறியோடு பாஜக களத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சித்தாந்த யுத்தத்தை அது முன்னெடுக்கிறது. திராவிட அரசியலுக்கு ஒரு முற்று வைக்கணும் அப்படின்ற ஒரு வெறி பாஜக தெரியுது. அப்படி இருக்கிற போது என்ன சொல்றாங்க? திராவிடத்திலிருந்து தமிழினத்தை பிரிப்பதற்கு சீமானை பயன்படுத்துகிறார்கள். திராவிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள். திராவிடத்திலிருந்து அதிமுகவையே பின்னோக்கி தள்ளுவதற்கு எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் பாஜக பயன்படுத்துகிறது. ஆக இத்தனை நகர்வுகளின் பின்னணியில் பாஜக இருக்கிறது. பாஜக தான் அத்தனை பேரையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வலுத்து கொண்டே வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை தெளிவு செய்ய வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கு, திரு சீமானுக்கு இருக்கு, அனைத்து இந்திய அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுகவுடைய நிலைமை பாருங்க. ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்னாரு. டெல்லிக்கு சமன் அனுப்பி வர வைக்கிறாங்க. டெல்லிக்கு சமன் அனுப்பி வர வைக்கிறாங்க. ஒருவேளை புரட்சி தலைவி அம்மா இருந்தா இது நடக்குமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜஸ்வந்த் சிங்கும் யஸ்வந்த் சின்ஹாவும் போய்ஸ் தோட்டத்துக்கு கேட்டு வாசல்ல காத்து கிடந்ததை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒட்டுமொத்த அதாவது இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய தேவதை புரட்சி தலைவி அம்மா. பாஜக தன் வீட்டு வாசல்ல காத்து கிடந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை என்ன? இவங்க ஒட்டுமுள்ள உறவுமுள்ள 2026 31 இல்லைன்னு எடப்பாடி பேசினாரு. எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் பேசினாரு. சரி, ஒரு பயங்கரமா தான் இருப்பார் போல நினைச்சா ஒரு இரவுக்குள் ஓடி போய் 3 காரு 4 காரு மாறி போய் அமித்ஷா வீட்டுல விழுந்து இவர் வெளியே வந்தோன்னு அவர் அறிவிக்கிறாருங்க, கூட்டணி ஆட்சி. உடனே இங்கே வந்து இல்ல இந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கும் என்று சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என்று புலவராக மாறி பதம் பிரித்து பேசினார் பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு மதுரையில வந்து என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக தலைமை ஏற்கும் கூட்டணி ஆட்சி என்பதை 2வது முறை உறுதிப்படுத்துகிறார். கூட்டணி இல்லைன்னு சொன்ன உன்னை வர வச்சு கூட்டணி அவர்களே அறிவிக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னாய் கூட்டணியையும் ஆட்சி தான் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆக அனைத்து இந்திய அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் பாஜக கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அமித்ஷா சென்னை வந்து தான் ப்ரெஸ் மீட் வச்சு கூட்டணி அறிவிக்கிறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து நீக்கி அது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கே கிளம்பி போகிறாரு. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா ஒரு பக்கம் டெல்லி வர வச்சு பேசினாலும் இவர் கையிலையும் எடப்பாடி கையிலையும் ஒரு லக்கான் இருக்கிறத தானே பார்க்கணும். இல்லை, என்னை பொறுத்தவரையும் நீங்கள் அண்ணாமலையை தனிமைப்படுத்தி விட்டு அண்ணாமலையினுடைய தலைமையை அகற்றி விட்டு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா எடப்பாடியின் தலைமையை அகற்றுவதற்கான முயற்சி கூட அடுத்த பாஜக எடுக்கலாம். சொல்ல நம்ப தகுந்த தலைமை இல்லை என்கின்ற ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்கிறது. இவர் டெல்லி வரையும் போய் பிரதமர் பக்கத்தில் உட்காந்துட்டு வட பக்கத்தில் உட்காந்து வரதட்சணை பூரா வாங்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிள்ளை போல ஓடி வந்து விட்டார் ஒரு முறை. முன் அனுபவம் பாஜகவுக்கு இருக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்கிறதே தவிர எங்காவது இந்த கூட்டணிக்கு கொண்டாட்டங்கள் உண்டா? எனக்கு தெரிய ஈரோட்டில் ஒரு வருமான வரி சோதனை, ஒரு அமலாக்க பிரிவு சோதனை நடக்கவில்லை என்று சொன்னால் எடப்பாடி இப்படி ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆக பின்னணியே இந்த கூட்டணியை அமலாக்கத்துறை தான் அமைத்திருக்கிறது. அப்படிதான் நான் கருதுறேன். சோதனை நடக்கிறது, அடுத்த வினாடி தன் கருத்து மாறுகிறது. அதுவரை வேற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆக இன்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அதிமுக 4 வருடம் ஆட்சி நடத்துச்சுல, அந்த 4.5 வருஷ ஆட்சியை சுதந்திரமா நடக்க விட்டு ஆட்சி கால தவறுகளை எல்லாம் பாஜக நகல் எடுத்து வைத்திருக்கிறது. புரியுது அவங்களுக்கு? விருப்பம் இல்லாமலே இந்த கூட்டணிக்கு வேறு வழி இல்லை. சின்னத்தை முடக்கி விடுவார்கள், நாங்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் முடக்கி விடுவார்கள், வழக்கு போட்டு விடுவார்கள், சோதனை வந்துவிடும் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்களும் எடப்பாடியும் அதிமுகவை கொண்டு போய் பாஜகவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே தவிர தொண்டர்களிடம் பெரிய இணக்கமும் வரவேற்பும் இந்த கூட்டணிக்கு இல்லை. ஆனால் அவர்களிடம் என்ன கருத்து இருக்கிறது என்று சொன்னால் விஜய் கூட்டணி வருமா என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் சொன்னது போலதான் அதிமுகன்னு சொன்னாவே ஒரு நட்சத்திர அந்தஸ்தை தேடுவார்கள், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் பிடிக்கும். 2011 கேப்டன் விஜயகாந்த் அம்மாவும் கூட்டணி வச்ச பின்னாடி பார்த்து ஸ்வீப் ஆச்சா? திமுக எதிர்கட்சிக்கே வரல. ஏன் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு அப்படி ஒரு வரவேற்பு. போயஸ் கார்டனுக்கு கேப்டனுடைய கார் போன உடனே தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம்.
அமித்ஷா மதுரைக்கு வருகிறார், அந்த பூச்செண்டு கொடுக்கக்கூடிய உதயகுமார் முகத்தில் பயம் இருக்கிறதே தவிர பாசம் இல்லை. செல்லூர் ராஜு ஏற்கனவே குழம்பி போய் ரொம்ப குழப்பத்திலே கொடுக்குறாரு, ஒருவரிடமும் விருப்பம் இல்லை. நேற்று கேடி ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுறாரு பாருங்க. ஆக என்னை பொறுத்தவரை இது ஒரு பொருந்தா கூட்டணியாக, விரும்பா கூட்டணியாக, கட்டாயத்தின் பேரில் நடக்கப்படுகிற ஒரு கட்டாய கல்யாணமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இது கல்யாணம் வரை போகுமான்றது சந்தேகமா இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை அதிமுக தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி போனாலும் எடப்பாடியினுடைய தலைமையில தாவேகா இணைந்தால் அதிமுக முற்றிலுமாக தாவேகாவிடம் போய்விடும் என்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்கிறது. இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்கு எப்போவுமே அந்த மாற்று அப்படிங்கிற விஷயம், அந்த மாற்று சக்தி அப்படிங்கிற விஷயம் தான் பெரிய புல்லிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ விஜய்க்குமே அந்த மாற்று, 2 கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற விஜய் தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் அதிமுக கூட்டணி இருப்பதாக என்றைக்குமே சொல்லல. அரசியல் யூகங்கள் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவர் மாநாட்டிலேயே சொல்லிவிட்டார், என் தலைமையில் கூட்டணி, என் தலைமையில் ஆட்சி, நான் பங்கு கொடுப்பேன், நான் கொடுக்கும் இடத்தில் இருப்பேன் தவிர பெரும் இடத்தில் இல்லை. இதுக்கு மேல என்ன சார் சொல்றது? ஒரு கட்சி தன்னுடைய மாநாட்டிலேயே தெளிவா சொல்றான், என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, என் அரசியல் எதிரி அதிமுக, திமுக. திராவிட இயக்கம் சொல்ற திமுக சொல்றாரு. காரணம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது என்று சொல்கிறார். அதிமுகவை அவர் மென்மைப்படுத்துவதற்கு காரணம் அவர் விரும்புவது அதிமுக கூட்டணியே அல்ல, தொண்டர்கள். அவர் விரும்புவது அதிமுகவே விரும்புகிறார். அது அப்படியே நம்மிடம் வந்து விட என்று ஆசைப்படுகிறார். அவரெல்லாம் இன்னொன்னையும் சொல்லிட்டாரு, நான் தான் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் அதிகாரம், நான் என்னோட கூட்டணிக்கு வருபவர்களுக்கெல்லாம் நான் பங்கு கொடுப்பேன். இதுக்கு மேல தெளிவுபடுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதற்கு இப்படி அறிவித்து விட்டு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றினார், அவர் தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து விடுவார். பொறுத்தவங்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு வலிமை இல்லாமல் போய்விடும். என்னங்க நீங்க எப்படி சொன்னீங்க, இப்படி மாறிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. அதனால என்னை பொறுத்தவரை திரு விஜயனுடைய அரசியல் 2 இயக்கத்திற்கும், 2 திராவிட கட்சிக்கும் மாற்று என்பதை முன்னெடுத்து போவதுதான் அவருடைய எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும். விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சா அது விஜய்க்கு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறீங்க? உறுதியா, நிச்சயமா. அதிமுக காப்பாற்றப்படலாம். விழுந்து கொண்டிருக்கும் இயக்கத்தை தாண்டி அந்த இடத்தை நீங்கள் கைப்பற்ற ஆசைப்படுவீர்களா? விழுந்து கிடப்பவனுக்கு சோடா வாங்கி கொடுத்து நீ எனக்கு முன்னாடி ஓடுன்னு சொல்வீங்களா? இப்பொழுது உங்கள் நோக்கம் அதிமுகவை காப்பாற்றுவதா, அதிமுக இடத்தையே தன்வசப்படுத்தி கொண்டு திமுக தாவேகான்னு கொண்டு வருவதா? அப்படி விழுகக்கூடிய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு என்ன வந்திருக்கிறது? நிச்சயமாக விஜய் அதை செய்ய வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். எந்த தேர்தலிலேயே அவர் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து நிர்வாகத்தை சரிப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான போட்டி, அவர் திமுக எதிர்ப்பை உக்கிரமாக கையில் எடுத்து அவர் களத்திற்கு வந்தால் களத்தை திமுக வெர்சஸ் தாவேகா என்று மாற்ற முடியும். எடப்பாடியினுடைய தலைமை, பாஜக தலைமை மக்கள் நல கூட்டணி போல 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் உறுதியாக கருதுகிறேன். ஏன்னா பிஜேபி மேலேயும் பெரிய ஈர்ப்பு மக்கள்கிட்ட இல்லை. வெகு காலமா முயற்சிக்கிறாங்க. லேசா எழுந்து வந்தது அண்ணாமலையால. அண்ணாமலையினுடைய உழைப்பு அந்த கட்சிக்கு ஒரு முளைத்தலை கொடுத்தது, முளை விட்டு துளித்து வளர்ந்தது. இப்பொழுது மீண்டும் அதே இடத்திற்கு போய்விட்டது. அவரை அப்புறப்படுத்தியதன் மூலம் பாஜக என்னை பொறுத்தவரை எடப்பாடி கனவில் அண்ணாமலையினுடைய அரசியலை இழந்திருக்கிறார். இப்போ நீங்க சொன்னீங்க கூட்டணி இணக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு, அண்ணாமலை இருக்கிறத விட நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருந்தா கூட்டணி இணக்கமானதுன்னு இருக்கும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து வந்தவர் தானே. ஸோ அந்த விதத்துல பார்த்தா இது சரியான முடிவு மாதிரி தெரியல அவங்களுக்கு. இல்லை, என்ன பொறுத்தவரையும் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எடப்பாடிக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது தென் மாவட்டங்கள். தென் மாவட்டங்கள்ல அதிமுக 8%, 9%, அனைத்து இந்திய அதிமுக பிறப்பெடுத்து திண்டுக்கல்ல 11%. இப்படி ஒரு மிக பெரும், மதுரையில 3ஆவது இடம். ஆக மிக பெரும் பேர் அழிவை, தோல்வின்னு சொல்ல மாட்டேன், பேர் அழிவை சந்தித்து இருக்கிறது அதிமுக. எங்கன்னா காவிரி கரைக்கு வடக்கே தெற்கே தாமிரபரணி நதிக்கரை வரை மிக பெரும் பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது. அப்ப அதுக்கு அந்த தென் மாவட்டங்களை சமன்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம்? எடப்பாடி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதே நேரத்துல மீண்டும் அதிமுகவுக்கு இந்த தென் மாவட்டங்கள் போய் சேராம அதை தன்வசப்படுத்துவதற்கு பாஜக வெகு காலமாக முயற்சிக்கிறது. அதனாலதான் அதிமுகவில் தென் மாவட்டத்திலிருந்து ஒரு அரசியல் தலைமை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே பாஜக குறியாக இருக்கிறது. எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்பை எல்லாம் ஓபிஎஸ்க்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்பை எல்லாம் சசிகலா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்பை எல்லாம் டிடிவி தினகரனுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல. ஏன் செய்யல? இல்ல, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவோட நல்ல உறவுல தானே இப்போ வரைக்குமே இருந்து. என்ன நல்ல உறவுல இருக்காரு? அதிமுகவில் இப்ப ஓபிஎஸ்க்கு பாரதிய ஜனதா கட்சியால் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. இல்ல, அவர் ஓபிஎஸ் ஒவ்வொரு தடவை பேசும்போது நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிட்டு என் கூட தான் இருக்கான், என் கூட தான் இருக்கான்னு சோறு விடாம கொள்றது சரியா? என் அருகிலே இருக்கிறான், என்னோடு தான் இருக்கிறான்,
ஆனால் அவனுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்வது எந்த இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எடப்பாடி வந்து நம்ப தகுந்த தலைமை இல்லைன்னு பாஜக நினைக்கிறதா சொன்னீங்க. இப்போ ஓபிஎஸ் கூடவே தான் இருக்கிறாரு, ஒவ்வொரு தடவையும் அதைத்தான் நான் சொல்றேன். கூடவே தான் இருக்கிறேன். கூட எடப்பாடி நம்ப தகுந்தமான தலைமை இல்லை. அவருக்கு மாற்றாக பாஜகவில் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவரை உருவாக்கினால் அந்த தென் மாவட்ட வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தி விடலாம் என்று பாஜக விரும்புகிறது, ஆசைப்படுகிறது, கனவு காண்கிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து அதிமுகவுக்கு ஒரு வலுவான தலைமை உருவாகி விடாமலும் அது பார்த்துக் கொள்கிறது. இல்லை, எடப்பாடியை தாண்டி அதிமுகவோட வாக்கு வங்கிக்குன்னு ஒரு பெரிய பலம் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம எடுத்துட முடியுமா? மற்ற கட்சிகள் பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு போயிடுச்சே, இனி என்ன போகணும்? நான் கேட்குற கேள்வி ஒன்னே ஒன்று. அனைத்து இந்திய அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருந்திருக்கிறது. 1-2, நீ முதல் இடமா நான் 2வது இடமா, இதுல மட்டும்தான் போட்டி இருந்திருக்கு. என்றைக்காவது அதிமுக 3ஆம் இடத்திற்கு போயிருக்கா? நீங்க வந்தவாசி இடைத்தேர்தல்னு விதிவிலக்கு சொல்லக்கூடாது. நான் கேட்பது, அனைத்து இந்திய அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் என்றைக்கும் அது முதலிடத்தையும் 2ஆம் இடத்தையும் தக்கவிட்டது. 1ல் இருப்பேன், இல்லைன்னா 2க்கு வருவேன், 2ல இருந்து மறுபடியும் 1க்கு வந்துருவேன். இப்படித்தான் அதிமுகவினுடைய அரசியல் ஒரு வெற்றி வரலாறு. ஆனால் இன்றைக்கு 13 இடத்துல 3வது இடம், 7 இடத்துல டெபாசிட்டே போச்சு சார். ஒரு கவுன்சிலர் தொகுதியில ஒரு கவுன்சில் வார்டுல வாங்க வேண்டிய ஓட்டு 5000 ஓட்டு, அதை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வாங்குறாங்க. 31 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வாங்கலாமா? ஆண்டிப்பட்டி தொகுதியை எடுத்து பாருங்க. 3 முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துக்காரு, அம்மாவையும் தலைவரும் எடுத்துங்க. புரட்சி தலைவர் 2 பேர் வெற்றி பெற்ற ஒரு ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க சார். ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு, 7 ஓட்டு, 9 ஓட்டு. இதை எப்படிங்க எடப்பாடி நிமித்துவார்? நீங்க சொல்லுங்க. 8% வாங்கியிருக்கக்கூடிய திருநெல்வேலியில இந்த 8% 40% எடப்பாடி மாத்திரக்கு என்ன வழி? இப்போ கட்சி இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு நிக்கிறாங்களா? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் ஒண்ணு இணையறது முதல்ல. அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்தாலும் சரி, எடப்பாடியின் தலைமையை வைத்துக் கொண்டு அதிமுக வெற்றி பெற முடியாது. எல்லா கட்சியிலையும் அடுத்த தலைமுறை அரசியல் தொடங்கிருச்சு. புதியவர்கள் வந்து விட்டார்கள். அடுத்த தலைமைக்கு இளைஞர்கள் வந்தாச்சு. நீங்க என்ன வெற்றி பெற முடியாத, கரிஸ்மாட்டிக் இல்லாத, தொடர்ந்து தோத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இவர் தான் லீடர்னு சொன்னா, எடப்பாடி பேசுகிற போது அவருடைய செயற்குழு கூட்டத்திலேயே கடைசி ரோல் தூங்குறாங்க சார். எல்லாம் எழுந்து போறாங்க. நீங்கள் மக்களை ஈர்ப்பவராக இருக்க வேண்டும். தலைமை என்பது எதுக்காக தலைமைன்னு ஏன் சொன்னான்? அனைத்தையும் இயக்கக்கூடியதாக தலை இருக்கணும்ல, அது எல்லாத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும்ல. அப்படி ஈர்க்கக்கூடிய ஒருவராக இல்லை. அவரால் அதிமுக ஒன்றுபட்டாலும் கரிஸ்மாட்டிக் அந்த ஈர்ப்பற்ற எடப்பாடியின் தலைமையை கொண்டு அது வெற்றிக்கு வழிவகுக்காது என்று நான் உறுதியா இருக்கேன். எடப்பாடியும் ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடிக்கு பதிலா வேற யாரை சொல்லுவீங்க நீங்க? இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்களித்து ஒரு தலைமையை தேர்வு செய்கிற முடிவுக்கு வரணும். அந்த வாய்ப்பு எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்பு. மீண்டும் தொண்டர்கள் தலைமையை தேர்வு செய்யக்கூடிய நிலை உருவாகணும். தேர்தலில் போட்டியிடணும். ஒரு குறிப்பிட்ட தகுதியின் அடிப்படையில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரணும். போட்டியிடட்டுமே, ஏன் இல்லை? இங்கே ஆளா இல்லை? எவ்வளோ பேர் இருக்காங்களே, இளைஞர்களும் இருக்காங்களே, எத்தனை பேர் இருக்காங்களே, அவர்கள் போட்டியிடட்டும். அதிமுக தொண்டர்கள் தேர்வு செய்யட்டும். நீங்க சுயவரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க சார். தொண்டர்கள் மாலை எடுத்துட்டு போய் அவனுக்கு பிடிச்சவனுக்கு போடட்டும். நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னா எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கட்சி விதிகளிலே எம்ஜிஆர் தானே சொல்லியிருக்காரு, தொண்டன் தேர்வு செய்யணும். அந்த தொண்டன் தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பே தரமாட்டேன்ல கொடுக்குறீங்க. முடியும், ஜனநாயகத்தை மறுக்கிறீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறும். இப்ப சில பேர் சொல்றாங்க, அதிமுக 20% ஓட்டு வாங்குச்சு, பிஜேபி 18 வாங்கிருச்சு, 2ஐயும் சேர்த்தா 30. எடப்பாடி வேண்டாங்கிறவன் தானே பிஜேபிக்கு ஓட்டு போட்டான். எடப்பாடி ஆகாதுன்னு சொன்னதுனால ஓபிஎஸ் விட்டு ஓட்டு, தினகரன் ஓட்டு, திருமதி சசிகலா அவருடைய ஓட்டு, இதெல்லாம் பாஜகவுக்கு எப்ப விழுந்தது? எடப்பாடியின் தலைமையை ஏற்க மறுத்தவர்கள் போட்ட ஓட்டு தான் சார் இந்த 18ல 10%. அப்படின்னு அந்த 10 கழிச்சுட்டா 8 தானே இருக்கு. மறுபடியும் பிஜேபி அதை 8க்கு போயிடும். 3, 5, 7, 8ன்னு வந்தது அண்ணாமலையால. இப்ப அண்ணாமலையும் இல்லை. அண்ணாமலை இல்லை. எடப்பாடியுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் இங்க 18க்கு வந்துச்சு. இப்ப ஒன்னா சேரும்போது எடப்பாடியை பிடிக்காதவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிருவாங்களே. என்னை பொறுத்தவரை ஒரு 20% பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து பெற்றாலே பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு சரிந்து போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியோடு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு பத்திரமா இருக்கு. 35 மார்க் வாங்கினாவே பாசுங்கிற நிலைமையில இருக்கு. ஏன்னா 65% நாளா புரியுமே. இல்ல, இந்த அரசாங்கத்து மேல அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, இருக்குது. ஆனால் ஆட்சியை தூக்கி வீச வேண்டும் என்ற அளவுக்கு இல்லை. 2009-10 திமுகவுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ன சார்? ஈழத்து இலங்கை இன அழிப்பு, ஸ்பெக்ட்ரம், 20 மணி நேர மின்வெட்டு, திமுக ஆட்சி மீது அலையடித்தது போகும். இன்னைக்கு அப்படி இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு அப்படி இல்லையே. சட்டம் ஒழுங்கு பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு, இருக்கும், பாதுகாப்பு பத்தி இருக்கும். விமர்சனங்கள் நான் இருக்கு. தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி பத்தரை மாட்டு தங்கம் போல் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனங்கள் ஒரு ஆட்சியை தூக்கி வீசும் அளவுக்கு கோப கணலாக மாறவில்லை. இன்னொன்று, அந்த ஆட்சியை தூக்கி வீசுகிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை. திமுகவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்கள் எல்லாம் பல பக்கமாக இருக்கிறார்கள். சீமான் ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், பாஜக அதிமுக ஒரு பக்கம், அதிமுகவுக்குள்ளேயே பல நோக்கங்கள். 2016 அம்மா சொல்லியே ஒபே பண்ணாம பல வேட்பாளர்கள் தோக்கடிச்சாங்க. செயற்குள்ளே கூட்டு திட்டினாங்க, அம்மா காலி பண்ணிட்டீங்களாப்பா, 200 சீட்டு ஜெயிக்க வேண்டியதை 134 கொண்டு வந்தீங்கடா பாவீங்களா, எனக்கே நீங்க என்னுடைய கட்டளைக்கு நீங்க அடிபணியாம திமிரா நடந்துட்டீங்கன்னு கோவப்பட்டாங்க. இப்ப எடப்பாடி வேட்பாளர் போட்டா எவன் ஏத்துப்பாங்கிறீங்க? சீட்டு கிடைச்சவன் மட்டும் ஓட்டு கேட்பான், சீட்டு கிடைக்காத முறை ஓட்டை கெடுப்பான். இப்ப திமுக எதிர்ப்பை ஒரு முனையில கொண்டு வரணும்னு சொல்றீங்களே, அதுக்காக தானே கூட்டணி கட்டி எழுப்புறதுல எடப்பாடி எப்படி சாத்தியம்? அந்த திறமை அவரிடம் எங்க? தன் கட்சியவே கட்டி எழுப்ப முடியாத ஒருத்தர் மெகா கூட்டணி எப்படிங்க அமைப்பாரு? போன முறை மெகா கூட்டணின்னு சொன்னாரு, மன்சூர் அலிகானை மறுத்து விட்டாரு. இப்ப யாரு வருவா? இப்ப நீ கூட்டணின்னு சொல்ற, உன்ட்ட தேமுதிக கூட்டணின்னு சொன்ன, நீ ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்தி விட்ட. அந்த அம்மா இப்ப கலைஞருக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இருந்த ஒண்ணும் கலண்டுக்குச்சு. வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட பாமக உடைஞ்சு 2 ஆயிருச்சு. எங்க இருக்கிறது மெகா கூட்டணி? ஒரே சமூகம் சார்ந்தவர்களை நீ ஒவ்வொருத்தரையா காலி பண்ற. உனக்கு முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்தவரை நாய்ங்கிற, உன் ஆட்சியை 4 வருடம் காப்பாற்றி கொடுத்த OPS துரத்துற, தண்ணீர் பாட்டில விட்டு வீசி கேவலப்படுத்தி, அவர் ஆட்சியில தான் அவருடைய தயவுல நீ 4 வருஷம் முதலமைச்சர், அவரை துரத்துற. திரு டிடிவி தினகரன் தான் உனக்கு கோவத்தூர்ல முகாமிட்டு உனக்கு முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்தாரு, அவரை திட்டுற. ஒரே சமூகம் சார்ந்தவர்களை நீ அடிச்சினா அப்புறம் அந்த ஒரே சமூகம் சார்ந்தவர்கள் எல்லாம் உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அரசியல் என்பது சமூகங்களுடைய சேர்க்கை தானே. அரசியல சாதி என்பது தவிர்க்கப்பட முடியாது. இதைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு வன்னியர் கவுண்டர் கூட்டமைப்பு போல இருக்கிறது. தென் மாவட்டத்தில் மக்களிடம் எடப்பாடிக்கு நம்ம ஆளெல்லாம் பிடிக்காதுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டாங்க. அந்த ஆளு எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி தன்னை திருத்திக் கொண்டாரா, மாற்றி கொண்டாரா? எந்த மாற்றமும் இல்லை, அதே நிலை நீடிக்கிறது. நான் இதைத்தான் சொல்கிறேன், மிக சரியான ஒரு சந்தர்ப்பம் தாவேகாவுக்கு இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை சரியாக காய் நகர்த்தினால் 89 புரட்சி தலைவி அம்மா திமுக பிளவுற்று கிடக்கிற போது எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. முதல் தேர்தலில் எதிர்கட்சி தலைவி. அதுபோல விஜய் முதல் தேர்தலே ஒரு எதிர்கட்சி தலைவராக நான் சொல்றது குறைந்தபட்ச கேரண்டி இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் கையில வந்து உட்காராது. நான் வலை வைத்திருக்கிறேன், எனக்கு நிறைய மீன் பிடிக்க தெரியும், வலை வைத்திருக்கிறேன். ஆனால் தண்ணீர் இலங்கி வலையை போடலைன்னு சொன்னா எப்படிங்க மீன் வரும்? நான் இந்த இடத்துல தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க தேவைக்கை பத்தி பேசுறீங்க. திமுக கிட்ட அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது. திமுக தான் விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ விஜய் கிட்ட கட்டமைப்பு இருக்கணும். அவரோட கரிஸ்மாட்டிக்கை தாண்டி அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத தேர்தலில் பயனுள்ளதாக இருக்க போகுது. ஆனால் விஜய் கட்சியில் பார்த்தோன்னா இன்னும் முழுமையாக மாவட்ட செயலாளர்களே போட்டு முடிக்கல. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு. அண்ட் விஜயுமே இன்னும் களத்துக்கு வரலை, எந்த மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுக்கலை, மக்களை போய் சந்திக்கலை, உள்ளரங்கத்தில் தான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பரந்தூர் இடையில ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் போயிட்டு வந்தார். செலக்டிவாக ஒரு சில பிரச்சனைகள் தான் அறிக்கையும் விடுறாரு. இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. பிப்ரவரியிலே நம்ம வந்து பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கிறோம், அதுக்கு முன்னாடியே கூட தொடங்க பண்ணலாம். ஸோ விஜய் இந்த 6 மாதம் எப்படி இருக்கும்? விஜய்க்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க விஜய்? இல்லை, என்னை பொறுத்த ஒரு நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும், வேட்பாளர்களை இடம் காண வேண்டும். அவங்க என்ன நினைக்கலாம்னா, 72 கட்சி ஆரம்பித்த புரட்சி தலைவர் 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் இடைத்தேர்தலை சந்திக்கிறார். அப்போ அதிமுகவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை. திமுக அசைக்க முடியாத சூரபலத்தோடு கலைஞர் தலைமையிலே ஆட்சி. ஆனாலும் மக்கள் வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சில நேரங்களில் தன்னெழுச்சியாக ஓட்டு போடுவாங்க. அவங்க பூத்துல எவன் உட்காந்துருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. நான் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் தீர்க்கமாக எடுத்த முடிவை கொண்டு போய் எந்திரத்தில் அழுத்திட்டு வந்துருவாங்க. அதுபோல தன்னெழுச்சியாக தனக்கு வாக்களிப்பார்கள். 73 புரட்சி தலைவர் திண்டுக்கல் தேர்தலில் போட்டுக்கிட்டு திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளினார். ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை தனக்கு ஆதரவு வரும் என்று ஒருவேளை தாவேகா நினைக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை தமிழக வெற்றி கழகம் எப்படி வேகப்படுத்த போகிறது, எப்படி சுற்றுப்பயணங்களை வைக்கப் போகிறது? ரொம்ப குறுகிய காலம். தெரிய இந்த ஜூன் முடிஞ்சு போச்சு, எண்ணி பார்த்தா ஒரு 8 மாசம் தான். 3/24 240 நாள் தான் சொல்றாரு. அதுல தேர்தல் நடைமுறைகளில் ஒரு 30 நாள் கழிச்சுட்டா 200 நாள், 200 days. இந்த 200 நாட்களில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் களமும் சூழலும் மிக சாதகமாக இருக்கிறது என்பதிலே மறுப்பதற்கு இல்லை. இன்னைக்கு ஒரு களத்துக்கு வரல, ஆனால் பாருங்க கருத்து கணிப்புங்கிறாங்க, 20%ங்கிறாங்க, 15%ங்கிறாங்க. அதை முற்றிலும் ஏற்க முடியாது, முற்றிலும் மறுக்க முடியாது.
பெண் ஒரு மாற்று மக்களிடம் அந்த மாற்று சிந்தனை இருக்கிறது. மாத்தி போட்டா என்ன, எவ்வளவு காலத்துக்கு இதே போடுறது அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அது அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிற போது அந்த இடத்தையும் சேர்த்து கொண்டு தாவேகா புதுமுக வாக்காளர்களையும் பெண்களையும் தன்வசப்படுத்தினால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிக பெரும் போட்டியாளராக தாவேகா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் தான் சொன்னல, கம்மாயில நிறைய தண்ணி இருக்கு, அதை வயலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு வாய்க்கால் வேணும்ல, குறைஞ்சபட்சம் டியூப் வேணும்ல. இதுதான் உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்புகளை இவர்கள் மேம்படுத்த வேண்டும், நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல்வாதிகள் அந்த கட்சியில் என்ன சேரணும், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பில்டிங் கட்டணும்னு சொன்னா வெறும் சித்தால வச்சுக்கிட்டு கட்ட முடியுமா? இன்ஜினியர் வேணும், கொத்தனார் வேணும்ல. அது போல அரசியல் அனுபவம் அடைத்தவர்கள் வேணும். நான் வந்து அமெரிக்கால மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, பெரிய மாலை நான் டிராயிங் தான் நீ போட்டு தர முடியும், கட்டுறது யாரு கட்டுவா? உன்னுடைய திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கான வேலையாட்கள் வேணும். அந்த வேலையாட்கள் தான் அரசியல் அனுபவம் படைத்த அரசியல்வாதிகள். அவர்கள் அவசியம் தேவை. புரட்சி தலைவருக்கு அப்படியே தான் ஆட்கள் அமைந்தார்கள், அண்ணாவுக்கு அப்படித்தான் ஆட்கள் அமைந்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் அமைகிற போதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய லட்சியங்களும் நோக்கங்களும் வெற்றியாக மாறும். அது தேர்தல் வெற்றிக்கு வாய்ப்பாக மாறும் என்று நான் கருதுகிறேன். அதை நோக்கி திரு விஜய் அவர்கள் சிந்திப்பார் என்று நான் யோசிக்கிறேன். தேர்தல் காலம் நெருங்கிருச்சு, தேர்தல் பரபரப்புகளும் வரப்போகுது. இவ்வளோ நேரம் எங்க கூட சேர்ந்து உங்க கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.